பருமன் அதிகமாகும்போது பேசிக்கா நம்ம உடல்ல வாதமும் அதிகரிக்கும். ஸோ முக்கியமாக அதிகமாக சாப்பிட்டாதான் வெயிட் கெயின் ஆகுதா அப்படின்னு கிடையாது. ஸோ குண்டா இருக்கவங்களை பார்த்தாலே நமக்கு என்ன தோணும், நல்லா சாப்பிடுவாங்க போல இருக்கு, அதான் வெயிட் போட்டுச்சு அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிஓடி அப்படின்ற ஒரு கண்டிஷன், இதனாலேயும் இல்லை வெள்ளைப்படுதல், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், இந்த மாதிரி பிரச்சனைகளால நமக்கு உடல் பருமன் அதிகமாகும். வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டெய்லி வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேஜிக் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ ஒருத்தங்க வந்துட்டு 100+ கேஜிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்த ஒரு 1 மந்த்தில் வந்து ஒரு 10 கேஜிஸ் குறையணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 10 கேஜிஸ் குறையணும்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பிடணும். நெல்லிக்காய் ரொம்ப சிறந்தது. முழு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். அதனோட 3 கிராம்பு வெயிட் லாஸ் பண்ணும். லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிறது எக்ஸலண்ட்டாக நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ இதுவுமே வந்து நம்ம எடுக்கக்கூடிய சாலட்லேயோ இதுலையோ நம்ம சேர்த்து சாப்பிடலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயே நம்ம என்னென்னா ரொம்ப மாவு பொருட்கள், அந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடியதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஹாய், ஹலோ, வணக்கம். மாதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம டாக்டர் நித்யாவோட தான் அகெயின் பேச வந்திருக்கோம். பட் இன்னைக்கோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப அதிகமாக ஆன்லைனில் சர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் வெயிட் லாஸ். இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல நம்ம பாடி எதனால வெயிட் கெயின் ஆகுது அண்ட் இதை எப்படி நேச்சுரலாக குறைக்கலாம், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத டயட்டை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய கேள்விகளை இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஹாய் மேம். ஹைமா. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய டாபிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். ஏன்னா இன்னைக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்கள் ஆன்லைனில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அண்ட் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுற ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா வெயிட் லாஸ் தான். அதாவது வெயிட் கெயின் ஆயிடுச்சு, நான் சாப்பிட்றதே இல்லை, ஆனால் எனக்கு வெயிட் போட்டுருச்சு, என்ன பண்ணாலும் வெயிட் குறையவே மாட்டேங்குது, இப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து மக்களுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆயுர்வேதத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்க வெயிட் கெயினுக்கு, எதனால ஒருத்தங்களுக்கு வெயிட் கெயின் அதிகமாகுது? இதில் நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஒருத்தர் வந்து உடல் பருமன் நார்மலாக அவங்க ஏஜுக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை விட டபுளாக இருப்பாங்க. ஆமாம். ஸோ இன்றைக்கி 100+ இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 110, 120, 25, 30. ஸோ இந்த மாதிரி உடல் பருமன் அதிகமாகும்போது பேசிக்காக நம்ம உடலில் வாதமும் அதிகரிக்கும். அப்போ வாதம் அதிகரிக்கும் போது நமக்கே தெரியும் ஜாயிண்ட் பெயின் சிவியராக இருக்கும். ஸோ மூட்டுக்களில் வலி இருக்கும், கால் பாதங்களில் வலி இருக்கும். ஸோ ஒபீஸாக இருக்கவங்க நடக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி உடல் பருமன் எதனால் ஏற்படுது, நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ முக்கியமாக அதிகமாக சாப்பிட்டாதான் வெயிட் கெயின் ஆகுதா அப்படின்னு கிடையாது. ஸோ குண்டா இருக்கவங்களை பார்த்தாலே நமக்கு என்ன தோணும், நல்லா சாப்பிடுவாங்க போல இருக்கு, அதான் வெயிட் போட்டுச்சு அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஓவர் ஈட்டிங் ஒரு ஹேபிட்டாக இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனாலேயும் உடல் பருமன் அப்படின்றது அதிகமாகலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இருக்கலாம். ஒரு சிலர் வந்து தைராய்டு டேப்லெட்ஸ் நிறைய எடுப்பாங்க, இல்லை தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும் அப்படி இருக்கலாம். ஹார்மோன் சேஞ்சஸ்னால இருக்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிசிஓடி அப்படின்ற ஒரு கண்டிஷன், இதனாலேயும் இல்லை வெள்ளைப்படுதல், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் நமக்கு உடல் பருமன் அதிகமாகும். இன்னும் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன, பித்தப்பை. ஸோ பித்தப்பையில் நமக்கு நீர் இருக்கும் பொழுது பித்த நீர் அதிகமாக என்ன ஆகும்னா உடல் பகுதியில் நமக்கு வெயிட் போட ஆரம்பிச்சிடும். ஓகே, இதை எப்படி மேம் நம்ம கண்ட்ரோல்? நீங்கள் சொன்ன இந்த பித்தப்பை அப்படின்றது வந்து இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதை நம்ம நோட்டீஸ் பண்ணி இதை நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும்? இந்த பித்தப்பை அப்படின்னு சொல்கிற விஷயம் ஒன்றும் இல்லை, நமக்கு செக்ரேட் ஆகக்கூடிய பித்த நீர் வந்து அந்த பேக்கில் வந்து கலெக்ட் ஆகிடும். ஓகே, சரிங்களா? இது அப்பப்போ நமக்கு டைஜஷனுக்கு தேவையான போது ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு டைஜஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தம் அதிகரிக்க உடலோட உஷ்ணம் அதிகரித்து, உடல் எடை அதிகரித்து, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிடும். ஸோ அப்போது இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பித்தம் அப்படின்னு சொல்கிறது நம்ம பாடிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வெயிட் கெயின் ஆகாமல் இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு வெயிட் கெயின் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக இதை மட்டும் பயன்படுத்தினாவே போதும். என்னென்னா இந்த எலுமிச்சை. ஸோ எலுமிச்சை வந்து தோலோட ஒரு அரை பகுதி எடுத்து அதில் போட்டுட்டு தண்ணீரில் போட்டு மிக்சியில் அரைச்சி அதை ஜூஸ் மாதிரி எடுத்துடணும். ஸோ இது என்ன பண்ணணும், அப்படியே வச்சுருந்து தண்ணியில் தனியாக
ஸோ தண்ணியில் வந்து என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, எலுமிச்சை தோலோடு அரைச்சிருக்கிறதையும் இதில் சேர்த்தணும். நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டே வரணும். ஓகே. ஸோ இதை குடிக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அது ஹெல்த் ட்ரிங்க் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது, ஏதோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஒருத்தங்க வாரத்துக்கு எத்தனை முறை ஒரு நாளில் எந்த டைமிங்கில் வந்து இதை கன்சியூம் பண்ணுவோம்? ஓகே. ஸோ இது வந்து தினம்தோறும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து 1 ஹவருக்கு அப்புறம் ஸோ இது தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறி வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை வெயிட் லாஸ்ன்னு சொன்ன மாதிரி ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்களுக்கு இருக்க அடுத்த பிரச்சனை என்னன்னா அதை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஒரு குடிநீர் இப்படி குடிச்சு பாருங்க வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது சொல்றீங்க. பட் இதோட எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து எத்தனை நாள்ல ஒருத்தங்க வந்து பார்க்கலாம்? வெயிட் லாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது டெய்லி வெயிட் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேஜிக் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ வெயிட் லாஸ் இவ்வளோ இருக்கீங்க, 100+ இருக்கீங்க, நம்ம ஒரு மெடிசன்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து இன்டேக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடல் உஷ்ணம் வந்து தனிய ஆரம்பிச்சு வெயிட் லாஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இப்போ ஒருத்தங்க வந்துட்டு 100+ kgs இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்த ஒரு 1 monthல வந்து ஒரு 10 kgs குறையணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 10 kgs குறையணும்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பிடணும். ஓகே. ஸ்கிப் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுக்கிறேன், காலையில மட்டும் சாப்பிட மாட்டேன், மதியம் சாப்பிடுவேன், நைட் சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தங்களுக்குள்ளாகவே நம்ம வந்து பட்னி இருந்தாதான் வெயிட் லாஸ் ஆகும்னு நினைச்சுக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம சாப்பிடாம இருக்கும்போது உள்ள அதிகமாக கேஸ் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எம்டி ஸ்டொமக்ல அசிடிட்டி உருவாக ஆரம்பிச்சு ஸோ நம்ம வயிறு பகுதியிலும் கேஸ் அதிகமாக உருவாகுச்சுன்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஏன்னா நம்ம வந்து சில நேரத்துக்கு நம்ம சாப்பிடாம இருக்க என்ன ஆகும்னா உள்ள கேஸ் ஃபார்மேஷன் ஆகிறதே டெய்லி ரொட்டீனா பாடி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ சரியான நேரத்தில் உணவு எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நமக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கா, ஸோ வெளில சாப்பிட்றவங்களுக்கு தான் இது மெயினாக சொல்லணும். ஸோ ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்றதும் செக் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உடல் எடை ரொம்ப ஈஸியாக நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு நிறைய டயட் வந்து ஆன்லைனில் வந்து சொல்கிறாங்க. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் பட்னி கடந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி நிறைய டயட் இருக்குது. ஒரு சில டயட்டில் வந்து ரைஸே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்துட்டு ரைஸ் தான் ஸ்டேபிள் ஃபுட். எல்லாருமே ரைஸ் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த ரைஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்குறது வந்து நல்லதா? ரைஸ் நம்மளோட ஜீன்லேயே ஊர்ன ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ அது சாப்பிட்டா தான் நமக்கு பசி அடங்கும், நெக்ஸ்ட் மெட்டபாலிசம் நார்மலாக நடக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம அரிசி உணவு தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவும் அன்பாலிஷ்டு ரைஸ்னால் ரொம்ப சிறந்தது. ஓகே. ஸோ பாலிஷ் பண்ணாமல் இருக்கக்கூடிய அரிசி வகைகளை நம்ம உணவாக சமைத்து சாப்பிடும்போது வெயிட் லாஸ் ஆகும். ப்ளஸ் இது சாதம் வடித்து சாப்பிடணுமே தவிர குக்கரில் வச்சு சாப்பிட்டோம்னா நிச்சயமாக பலன் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம அரிசி வகைகளும் தாராளமாக பயன்படுத்தலாம். சரி. இப்போ என்னன்னா டயட்டில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த அன்குக்டு ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. லைக் இந்த சாலட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இதர் மார்னிங் ஆர் ஈவினிங் வந்துட்டு சாலடாக சாப்பிட்றாங்க, குக் பண்ணாத ஃபுட். பட் ஆயுர்வேதத்தில் இது வரைக்கும் குக் பண்ணாத விஷயங்கள்ல சாப்பிடணும்னு சொன்னதே கிடையாது. எல்லா விஷயமே முழுசாக குக் பண்ணி தான் சாப்பிடணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது குக் பண்ணாமல் ஒரு வேளை நம்ம சாப்பிடலாமா உணவு வகைகளை? நிச்சயமா. ஸோ அன்குக்டு டயட் நம்ம சாப்பிடும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் ஃபீல் பண்ணலாம். பிளட் பியூரிஃபை ஆகும், உடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறும். ஸோ வாரம் 2 முறையாவது காலை வேளையில நம்ம வந்து அன்குக்டு டயட் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ இந்த கிரீன் லீவ்ஸ் இது எல்லாம் சேர்த்து வைத்து இல்லை ஒரு வெஜிடபிள் சூப் மாதிரி காலையில குடிக்கிறது, இது எல்லாமே செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ எல்லா விஷயத்துக்குமே டீடாக்ஸ் தான் முதல்ல பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. இப்போ பாடியில வந்து நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னா இதுதான் பெஸ்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க்ன்றதை நீங்க எதை சொல்லுவீங்க? ஓகே. ஸோ டீடாக்ஸ் ட்ரிங்க் நம்ம குடிச்சோடனே பாடியில இருந்து டாக்ஸின்ஸ் வெளியேறணும். ஸோ உடல் எடையும் நமக்கு சேம் டைம் குறையணும் இல்லையா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்த மாதிரின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் ரொம்ப சிறந்தது. ஒரு முழு நெல்லிக்காய் எடுத்துக்கணும். அதனோட 3 கிராம்பு. ஸோ கிராம்பு வெயிட் லாஸ் பண்ணும்.
லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்றது எக்ஸலண்ட்டாக நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ இதுவுமே வந்து நம்ம எடுக்கக்கூடிய சாலட்லேயோ இதுலேயோ நம்ம சேர்த்து சாப்பிடலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது நல்லாவே வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நான் சில ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் லாஸ் ஒருத்தவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயே நம்ம என்னென்னா ஸோ ரொம்ப மாவு பொருட்களால் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடியதை அவாய்ட் பண்ணிடணும். ஸோ பேசிக்காக இப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் சாலட் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது என்ன பண்ணுவோம் நமக்கு நிச்சயமாக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அது வந்து ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ரொம்ப நல்லது, ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கரெக்டான முறையில் பண்ணுறோமா? சுகர் இருந்துச்சுன்னா அது பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ ஆல்ரெடி கன்சீவ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க மதர்ஸாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை அவாய்ட் பண்ணிட்டு மீதி நபர்கள் தாராளமாக காலை மற்றும் இரவு ஸோ 2 வேளை மட்டுமே உணவு சாப்பிட்டுட்டு அது கரெக்டாக அந்த டயட்டில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும், omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கரெக்டாக இருக்கணும், ப்ரோட்டீன் இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும்போது அந்த ஃபுட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். டின்னருக்கு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துட்டு தூங்கலாமா? இப்போது டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், பட் சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிடணும். ஓகே. ஆனால் தினமுமே ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ ஃப்ரூட்ஸ் எடுக்கக்கூடிய சரியான நேரம்னா காலை. காலையிலேருந்து மாலை வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். நைட்டு டின்னருக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கோ சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நைட்டில் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கிறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த அரிசிக்கு பதிலாக இப்போ நிறைய பேர் மில்லட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மில்லட் தோசா அந்த மாதிரி வேறு வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மில்லட்டை வந்து நம்ம தினந்தோறும் யூஸ் பண்ணலாமா? அப்படி யூஸ் பண்ணலாம்னா எந்த மில்லட் வந்து நம்ம அதிகபட்சம் யூஸ் பண்ணலாம்? மில்லட்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது. நம்ம ரைஸ்லேயும் அவ்வளோ பலன்கள் இருக்குது. ஆனால் நம்ம அதை வந்து பாலிஷ் போட்டு ரொம்ப ஒயிட்டாக கொண்டு வந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ஸோ மில்லட்ஸில் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கும், அயன் ப்ரோட்டீன் எல்லாமே அதில் நிறைஞ்சு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம உணவில் பயன்படுத்தும்போது நமக்கு நாளடைவில் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுலேயும் முக்கியமாக ராகி, குதிரைவாளி, திணை, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் வந்துட்டு வெயிட் கெயின் ஆகுது. ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு பர்சன் அவாய்ட் பண்ணலாமா? கார்போஹைட்ரேட்ஸ் தேவையான அளவுக்கு நம்ம எடுக்கணும். ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாலும் உடலுக்கு நிறைய நியூட்ரிஷன் வந்து நம்ம லாஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும்னு இல்லை, நம்ம உடலுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்போஹைட்ரேட்ஸை எடுத்துக்கணும். ஓகே. லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் பட்டர் மில்க் குடிக்கலாமா? குடிக்கலாம், தாராளமாக குடிக்கலாம். ஓகே. எதுவும் முக்கியமாக காலைல எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். லஞ்சு முடிச்சுட்டும் குடிச்சிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெயிட் லாஸுக்கு இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜிம்முக்கு போகிறாங்க, யோகா கிளாஸ் போகிறாங்க, அவர் ஜூம்பா போகிறாங்க, அவர் ஜஸ்ட் வாக்கிங் மட்டும் போகிறாங்க. ஆஸ் எ சித்தா டாக்டரா என்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து லாங் டேர்மில் எல்லாருக்குமே செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் எதை சொல்லுவீங்க? இந்த ஜிம் போகிறதுன்றது இன்னைக்கு பெரிய விஷயமா தான் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்ச நாள் நல்ல வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு ஜிம்முக்கு போவாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறேன் 1 வீக் 10 டேஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்கிட்ட வருது. ஸோ நம்ம ஜிம்முக்கு போகாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு 2 முறை. ஸோ ஒன்று வந்து டயட், உணவு. ஸோ உணவு முறையை பற்றி நம்ம நிறைய இப்போ பேசியிருக்கோம். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்னால் வாக்கிங் போகிறது, சின்ன சின்ன எக்ஸசைஸ் வீட்டில் பண்ணுறது. ஸோ நம்ம எங்கன்னா வெளில போகிறோன்னா ஓகே 2 வீலர்ஸ் வேண்டாம், கார் வேண்டாம், நம்ம நடந்து போகலாம், ஸ்டெப்ஸ் இருக்கா ஏறி போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த ஒபிசிட்டி அப்படின்ற பிரச்சனையை குணமாக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ டாப் 3 ஹேபிட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் லாஸில் இருக்க எந்த பர்சனாக இருந்தாலும் இந்த 3 ஹேபிட்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? ஓகே. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னா தண்ணீர் ரொம்ப அவசியம். இப்போ தண்ணீர் நல்லா குடிக்கணும். அது வந்து முக்கியமாக அதோட ஃப்ரூட் ஜூஸஸ். ஸோ ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து நம்ம நிறையவே சாப்பிடணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எடுக்கும்போது நமக்கு அந்த ஃப்ளூயிட் கண்டென்ட் இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்ஸ்லாம் நிறைய ஸ்வெட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது அதற்கு அடுத்தது முக்கியமான உணவு என்ன சாப்பிட்டா நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய சாப்பிடணும்.
ஸோ ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும்பொழுது நமக்கு அந்த ஈஸியாக அப்சார்ப்ஷன் நடக்கும், குட் பேக்டீரியாஸ் வந்து கட்டில் செக்ரேட் ஆகி வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து தேர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும்போது நைட்டில் சரியான அளவுக்கு தூக்கம். ஓகே, தூக்கம் இல்லாததுனால தான் நிறைய பேருக்கு ஸோ நைட்டில் முழிச்சே இருந்தாங்கன்னா லிவரில் ப்ராப்ளம் வந்து அதனால் பார்த்தோம்னா தூக்கமின்மை பிரச்சனை வரும். ஸோ இதை தொடர்ந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறது, ஏதாவது ஒரு ஹேபிட் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம அறியாமலே வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். மேலும் வேற ஒரு டாப்பிக்கோட நம்ம மீண்டும் சந்திச்சு பேசலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.